ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரலோக பிதாவே, நீர் கொடுத்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளுக்காக, ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்நாளிலே மீண்டும் ஒரு புதிய நாளை பார்க்கும்படியாக, புதிய காலை பொழுதை காணும்படியாக நம்முடைய சமூகத்தில் கடந்து வரக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறேன். நன்றி பாராட்டுகிறோம். இந்த கொரோனா தொற்று வியாதி காலத்திலே நம்முடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய பேறு பெற்ற பிள்ளைகளாக எங்களை கொடுத்திருக்கிற சுகம் ஜீவனுக்காக நன்றி சொல்லுகிறோம். எத்தனையோ பேரை கிடைக்க ஸ்லாக்கியங்களை கொடுத்திருக்கிறேன் ராஜா. நீரை முழுவதுமாக நீங்கள் பொறுப்படுத்த வழி நடத்தும். இந்த வழிபாடு துவக்கும் முதல் மணியை மட்டுமாக நம்முடைய தெய்வீக பிரச்சனைகளோடு இருந்து எங்களை வழிநடத்தும்படியாக சொல்லிக்கிறோம். நீர் பாதம் படைந்து தாழ்மையாக சொல்லிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய நாம மகிமைக்கான வழிபாட்டுக்கு ஆரம்பமாகவும் நாம் அனைவரும் எழுந்து பதிவு செய்யப்பட்ட பாடலோடு கூட இணைந்து இறை மக்களாக நீங்களும் பாடுபடியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். முதல் பாடலை அனைவரும் எழுந்து பாடுவோம். ஆத்மமே ஆண்டவரின் திருப்பாதம் படைந்து மீட்பு சுகம் ஜீவன் அருள் பெற்றதால் தெரிவித்து அல்லேலூயா என்றைக்கும் நித்தியநாதனை போற்றுகிற பாமலையை பதிவு செய்யப்பட்ட பாடலோடு இணைந்து பாடுவோம். Amen.
நாட்களிலே திருவந்த வழிபாட்டு முறை சுருக்கு முறையை நாம் பின்பற்றுவோம். திருவந்த வழிபாட்டு மொழியில் சுருக்கு முறையை நாம் பின்பற்றுவோம். நின்ற மனமாகவே இறைவேண்டல் செய்வோம். எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியமிருந்திருக்கிற சர்வ ஆற்றலுள்ள ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும் அது தூய நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் அது தூய ஆவியானவரின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி இருட எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஆண்டவருடைய பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தின் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள கூடியிருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரது கீட்டி செய்வதற்காக ஆண்டவருடைய அருளை தேடி முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோம். நம்முடைய பாவம் நினைத்து மொழியை உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பம் சிநேகமாக இருந்து இனி ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களால் அவருடைய தூய வழியில் நடப்பவங்களை தீர்மானித்திருக்கிற நாம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் சர்வ ஆற்றலுள்ள ஆண்டவரோடு ஒப்புரவாகும்படி நம்முடைய பாவங்களை மனத்துவலில் இருக்கிற அறிவிக்கை செய்வோம். அனைவரும் இணைந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்த ஒன்று அறிக்கை இடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லியும் தீமை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உங்களிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவம் எல்லாவற்றையும் மன்னியும் அது பரிசுத்த ஆவியினாலே சுத்திகரிக்கும் மனசாட்சியை தரணும். உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் புது ஜீவனுள்ளவர்களால் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றும் மன்னிக்கு எங்களுக்கு புரியும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தம்மிடத்தில் உண்மையாய் மனதிருக்கிற யாவருக்கும் அருளப்படுகிற அருள் நிறைந்த வார்த்தைகளை கேளுங்கள். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரம் ஆனது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர் எவரோ அவர் கெட்டு போகாமல் நிலைவாழ்வை அடையும்படிக்கு அவரை தந்தரை விளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ ஆற்றல் ஆண்டவர் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரிகள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருள் செய்யும் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அவர் நம்முடைய கிறிஸ்து நிமித்தம் நமக்கு வேண்டி நம்முடைய பாவம் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளை நம்மை விடுதலையாக்கி சகல நன்மைகளை உறுதிப்படுத்தி நிறுத்தி நம்மை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரோடு இருப்பாராக, அவர் தாவியோடும் இருப்பாராக. ஆமென். சபையார் தாருங்கள். முறைமுறையாக படிக்க திரும்ப சங்கீதம் 8ஆம் சங்கீதத்தை முறைமுறையாக படிப்போம். 4 வசனமாக இறைமக்கள் அனைவரும் சென்று வசனமாய் படிக்கும்படியாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சங்கீதம் 8ஆம் சங்கீதம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. நம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தி மது விரல்களில் செயல்களாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஏற்படுத்திய சுந்தரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது நீர் அவனை தேவத்துவம் சற்று சிறியவனாக்கினேன்.
மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் அனைவரும் சேர்ந்து படிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சபையார் கருங்கள். இந்த நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை படிக்க கேளுங்கள். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் முதல் 4 திருவாசகங்கள். சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவர் தன் அரசனிடத்தில் பெரிய மனிதனும் எண்ணிக்கையுள்ளவருமாக இருந்தார். அவரை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாக அவரோ தொழுநோயாளியாக இருந்தார். சீரியாவிலிருந்து படைகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவர் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அவர் தன் தலைவியை பார்த்து, என் ஆண்டவர் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசிக்கு போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய தொழுநோயை நீக்கி விடுவார் என்றார். அப்பொழுது நாகமான் போய் இஸ்ரவேல் தேசத்தில் பெண் இன்ன பிரகாரம் சொல்லுகிறார் என்று தன் ஆண்டவரிடத்தில் அறிவித்தார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இரண்டாம் பாடமாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடங்கி 17ஆம் வசன பகுதியை படிக்க கேளுங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி 17 வரை. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதுவின் கைக்கும் யூத மக்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்படி மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றார். அவர் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க் என பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தார். அங்கே அநேகர் கூடி இறைவேண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தார். அவர் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறக்காமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தார். அவர்கள், நீ பிதற்றுகிறான் என்றார்கள். அவரோ அவர்களை உறுதியாய் சாதித்தார். அப்பொழுது அவர்கள், அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பேதுரு பின்னும் கதவை கட்டிக் கொண்டிருந்தார். அவர் திறந்தபோது பேதுருவை கண்டு பிரமித்தார்கள். அவர் பேசாமல் இருக்கும்படி அவர் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர் விவரித்து, இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரரும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனார். பாடம் முடிந்தது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நற்செய்தி பாடத்திற்காக நாம் எழுந்து நிற்போம். நற்செய்தி பாடமாக தூய மார்க்கு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 21 தொடங்கி அதிகாரமுடைய பகுதியை படிக்க கேளுங்கள். மார்க்கு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 தொடங்கி இந்த அதிகாரமுடைய பகுதி படிக்க கேளுங்கள். இயேசு படகில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான மக்கள் இயேசுவிற்கு கூடி வந்தார்கள். அப்புறம் ஜெப ஆலய தலைவரில் ஒருவராகிய ரவீரு என்பவர் வந்து அவரை கண்டவுடனே இயேசுவின் பாதத்திலே விழுந்து, என் குமார்த்தி மரண அவஸ்தைப்படுகிறார், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு
நீ வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பார் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். அவர் அவரோடு கூட போனார். திரளான மக்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் அநேக மருத்துவர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிகமாக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவர் உடைகளையாலும் தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னால் வந்து அவருடைய உடையை தொட்டார். உடனே அவருடைய இரத்தத்தின் போக்கு நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி சுகமடைந்ததை அவர் தன் உடலில் உணர்ந்தார். உடனே இயேசு தம்மில் இந்த வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்திற்குள்ளே திரும்பி, என் உடைகளை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, திரளான மக்கள் உண்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டு என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவரை காணபடி அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே நடந்ததை அறிந்த அந்த பெண் பயந்து நடுங்கி இயேசுக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மை எல்லாவற்றையும் அவருக்கு சொன்னார். அவர் அவரை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்திற்கு கூட போய். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெபாலயத்தினுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய மகள் மரித்து போனார், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவரை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவராயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரர் யோவானையும் தவிர வேறு ஒருவரும் தம்முடைய வருவதற்கு இடம் விடாமல் ஜெபாலய தலைவருடைய வீட்டிலே வந்து அழுகின்றவர்கள் சந்தடி மனைவனை கண்டு, உள்ளே பிரவேசித்து நீங்கள் அழுகிறது என்ன? பிள்ளை மரிக்கவில்லை, தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்றார். அதற்காக அவரை பார்த்து சிரித்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளையும் அம்மா அப்பாவையும் தம்மோடைய வந்தவன் அழைத்து கொண்டு பிள்ளையின் இடத்திலே பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தனித்தோமி என்றார். அதற்கு சிறுபனே எழுந்து என்று உனக்கு சொல்கிறேன் என்று அர்த்தமாம். உடனே சிறுபன் எழுந்து நடந்தார். அவர் 12 வயதுள்ளவராக இருந்தார். அவன் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவள் உறுதியாய் கட்டளையிட்டு அவருக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார் என்றார். பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் நின்ற வண்ணமாகவே 258வது பாமாலை, இயேசுவே என்னை தியானித்தால் உள்ளம் கனிமே என்ற பாமாலை பதிவு செய்யப்பட்ட பாமாலையோடு நீங்களும் இணைந்து பாடுபடியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அப்புறம் நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை முன்னாடி வந்து சமூக இடைவெளி விட்டு படைக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். வரிசையாக வந்து நீங்கள் படைக்கும்படியாக பட்சமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். Yes,
ஆண்டவருடைய வாழ்விலே ஒரு புதிய நாளை காணும்படியாக இந்த உயர்வு தேசத்திலே வாழும்படியான வாக்கியத்தை பெற்றவர்களாக அவருடைய சமூகத்துக்குள்ளாக கடந்து வந்திருக்கிறோம். எத்தனையோ பேருக்கு ஆசையுண்டு, வாஞ்சியுண்டு. ஆனாலும் அரசாங்கத்துடைய சட்டத்திட்டங்கள் அதனாலே பங்கு பெற முடியாத ஒரு சூழல். இப்படிப்பட்ட நிலையிலே இந்த தொற்றுவியாத காலத்தில் ஆண்டுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம் என்று சொன்னால் தானுடைய மாறாத அன்பு, மாறாத பாசம், நேசம். ஆகவே இறை மக்களாகிய நாம் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு வினாடியும் அடுத்த நிமிடமும் சொந்தமானதில்லை. ஆகவே ஒவ்வொரு நேரம் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தடவை தாழ்த்து நாம் செல்வோம். ஒம்பசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். நேசிக்கிற ஆண்டவரே, இப்பொழுதுமாக ஒரு சில நிமிடங்கள் உடைய அருள்வாழ்த்துக்களை நாம் சிந்திக்க கடந்து போகிறோம். சுவாமி, உடைய அருள்வாழ்த்துக்கள் எங்களோடு இடைபடும்படியாக, வழிபாட்டுக்கு வந்தது நல்லதென்று காண உதவி செய்யும்படியாக சிந்திக்கிற ராஜா. நீ பேசுகிற தெய்வம் எங்களோடு கூட பேசும் திறந்த மனதுடன் காத்திருப்பதை செய்யும். இயேசு ராஜாவின் நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார்கள் திருமணம் ஆகாத ஒரு மகன், அவர் செவ்வாய் தோஷம் உடையவரால் காணப்பட்டார். இப்படிப்பட்ட நிலையிலே அந்த மகனுடைய பெற்றோர் தலையிடங்களில் செவ்வாய் தோஷமுடைய பெண்ணை தேடிக்கொண்டு வந்தார். நாட்கள் கடந்தோடியது. ஒரு சில மாதங்களுக்கு பிறகு அந்த தன்னுடைய மகனுக்கு செவ்வாய் தோஷமுடைய மருமகள் கிடைத்தார். திருமணம் தடல்படலாக நடந்தது. அங்கே மிக சிறப்பாக திருமணம் நடைபெற்றது. ஒரு சில ஆண்டுகள் அவருடைய வாழ்விலே குழந்தை இல்லை, வேண்டாத தெய்வங்கள் இல்லை, சுற்றாத மரங்கள் இல்லை, செல்லாத கோவில்கள் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் அந்த மருமகள் கர்ப்பம் தரித்தார். இதை கண்ட மாமியார் மிகவும் சந்தோஷப்பட்டார். தன்னுடைய சொந்த பந்தங்கள், உறவுகள் எல்லாருக்கும் சந்தோஷமான செய்தியை சொன்னார். தன் மகனிடத்திலே தன் மருமகளை சிறப்பாக, அவருடைய மனைவியை சிறப்பாக கவனிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார். அவரும் சிறப்பாக கவனித்தார். இந்த குடும்பம் முழுவதும் மகிழ்ச்சிகளை அழைத்து இருந்தது. பிரசவ காலம் நெருங்கியது. மருத்துவமனையில் அந்த பெண் அனுமதிக்கப்பட்டார். குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய சூழல் பதற்றத்தோடு கூட காணப்பட்டார். எல்லாரை காட்டிலும் மாமியார் மிகவும் பதட்டமாய் காணப்பட்டார். குழந்தை பிறந்த செய்தியை அந்த செவிலியை அறிவிக்க வெளியே வந்தார்.
இந்த மாமியார் ஓடோடி சென்று தன்னுடைய மகளுக்கு என்ன, தன்னுடைய மருமகளுக்கு என்ன குழந்தை என்று சொல்லி கேட்டார். அந்த செவிலியர் சொன்னார், உங்களுடைய மருமகளுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது சொல்லி சொன்னார். சந்தோஷமாய் சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே அந்த மாமியார் குதிக்க ஆரம்பித்தார். படுபாவி, ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்தாள் என்று சொல்லி தன் மருமகளை அநேக அசிங்கமான வார்த்தைகள் திட்ட ஆரம்பித்தார். இந்த சம்பவத்தை வைத்து அழகான பாடலை மதுரை சந்திரன் அவர்கள் பாடியிருக்கிறார். அங்கே பார்க்கின்ற பொழுது குறிப்பாக நம்மை சுற்றிலும் இருக்கிற சமூக சூழலை நாம் பார்க்கிறோம். அங்கே குழந்தை பிறந்தவுடனே கிராமப்புறங்களில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி வரவா செலவா என்று சொல்லி கேட்கக்கூடிய கேள்வி. மற்ற இடங்களிலே பார்க்கின்ற பொழுது இப்படியாக சொல்வார்கள், ஆண் பிள்ளையை பெற்றால் அருமை, பெண் பிள்ளையை பெற்றால் பெருமை என்று சொல்லுகிற நிலையை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை பெண் குழந்தை என்று சொன்னாலே நான் வாழ்கின்ற சமூகம் ஒரு ஏளனமாய் பார்க்கக்கூடிய ஒரு சமூகம். அது திருச்சபையாக இருக்கட்டும், ஒருவேளை சமூகமாக இருக்கட்டும், ஒருவேளை நாம் வாழ்கின்ற உலகம் தகவல் தொழில்நுட்பத்திலே வளர்ந்திருந்தாலும், எத்தனையோ போதனைகளை கேட்டாலும், ஒருவேளை குழந்தை பிறப்பு என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது வேற்றுமைப்படுத்தி பார்க்கின்ற சமூக அவலத்தை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஆண் பிள்ளை பிறந்தால் எல்லாம் கற்கண்டு தரும், பெண் பிள்ளைகள் சாக்லேட் கொடுக்கும். நீங்கள் பார்க்கக்கூடிய காரியங்கள். ஆனால் திருமலையினுடைய ஆண்டவர் இந்த சமூகத்தினுடைய செயல்பாடுகள் நாம் தாண்டி என்ன செய்கிறார்? படைத்த படைப்புடைய மடமகடமாக இருக்கிற ஆணையும் பெண்ணையும், ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் சமமாக பார்க்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம இந்திய தேசத்தை எடுத்துக் கொள்ளுவோம். இந்திய தேசத்தில் ஓடுகிற நதியெல்லாம் பார்த்தால் எல்லாமே பெண் பிள்ளைகளுடைய பெயரை கொண்ட நதிகளாகத்தான், பெயராகத்தான். இந்திய தேசத்தில் இருக்கிற 30 முக்கோடி தேவர்களுடைய தெய்வத்தை எல்லாம் பார்த்தால் பெரும்பாலும் 99% எல்லாம் பெண் தெய்வங்களாகத்தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கு செய்தித்தாளை புரட்டி பார்ப்போம் என்று சொன்னால், தொலைக்காட்சியை பார்ப்போம், செய்திகளை பார்ப்போம் என்று சொன்னால், செய்தித்தாள்களை படிப்போம் என்று சொன்னால், அங்கே பார்க்கிறோம் ஒவ்வொரு நிமிடத்திலும் இழிவான காரியத்தை நாம் பார்க்கிறோம். நம் இந்திய தேசம் ஒவ்வொரு 6 வினாடிக்கும் ஒரு பெண் பிள்ளை பாதிக்கப்படுகிறார். 6 நிமிடங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை பாதிக்கப்படுகிறார். 47 நிமிடங்களுக்கு ஒரு பெண் பிள்ளை பாலியல் வன்கொடுமைகளை தள்ளப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் வரதட்சணை கொடுமையின் நிலையிலே 20க்கு மேலான பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட சமூகத்திலே தான் நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நாம் பார்க்கின்ற பொழுது, கடந்த மாதத்திலே பார்க்கின்ற பொழுது, அங்கே உத்தரப்பிரதேசத்திலே ஒரு பெண் பாதிக்கப்பட்டார். ஒருவேளை நாகரிகம் அதிகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற சூழல், ஆனால் மனிதன் அங்கு என்ன செய்ய கீழான நிலைகளாய் தள்ளப்படுகிறார். ஒருவேளை தன்னுடைய சிறு பெண் குழந்தையை பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவரிடத்திலே கொடுத்து விட்டு பார்த்துக்கொள்ள என்று சொல்லிவிட்டு செல்வதற்கு முடியாத ஒரு சூழல். பள்ளிக்கூடத்தில் நடந்த சம்பவம் இதுதான். தன்னுடைய பக்கத்து வீட்டில் இருந்த, பக்கத்து வீட்டில் பெட்டிக்கடை ஒரு வயசான ஆள் வச்சிருக்கார். ஒரு 70 வயதுக்கு மேல ஒரு வயதான வரான். தன்னுடைய சிறு பெண் பிள்ளையை பார்த்துக்கொள்ள என்று சொல்லிவிட்டு போகிறார். அந்த கூலி வேலை செல்லுகிற அந்த தாய் தவறு அந்த கேவலமான காரியத்தை அந்த வயதான நபர் செய்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக சென்னை போன்ற பட்டணங்களிலே தகவல் தொழில்நுட்பத் துறையிலே பணி செய்கிற பெண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் நடந்த ஒரு சம்பவம். வட இந்திய மாநில சார்ந்த பிள்ளைகள் இரவிலே தன்னுடைய பணியை முடித்து வருகிற ஒரு இன்ஜினியருடைய வாகனங்களில் இடைப்பட்டார். வாழ்க்கை முடிக்கப்பட்டுவிட்டார்.
இப்படிப்பட்ட நிலை நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. பெண் பிள்ளைகளுக்கு சொல்லாலே அங்கே மிகவும் அங்கே கேள்விக்குறியாய் பார்க்கிற ஒரு சூழலை நாம் பார்த்தோம். குறிப்பாக அறியாமை ஒரு காலம், அறியாமை விட்டு விளைவு கல்வி அறிவை பெற்று வாழ்கின்ற காலம் ஒரு காலம். ஒருவேளை பெண் குழந்தைகள் பிறப்பதற்கு காரணம் ஒரு ஆண் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அங்கே குற்றப்படுத்துகிற நிலை யார்? பெண் அங்கே குற்றப்படுத்தப்படுகிறார். நீ என்று சொல்லி என்ன செய்கிறார்கள்? பெண்ணை பார்த்து குற்றப்படுத்துகிறார். ஆனால் அந்த கருவுருவாக காரணம் ஆண் என்பதை மறந்து போனவர் என்ன செய்கிறார்கள்? அந்த பெண்ணை பார்த்து கேவலமாய் பேசுகிறார்கள், ஏளனமாய் பேசுகிற சமூகத்திலே ஒரு வித்தியாசமான பார்வையை பார்க்கும் நிலையை நாம் பார்க்கிறோம். நம்முடைய பெண்ணிந்திய திருச்சபை வருடத்திற்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமையை இந்த பெண் குழந்தைகள் ஞாயிற்றுக்கிழமையாக அனுசரிக்கிறார். ஆனால் எத்தனையோ போதனைகளை கேட்டாலும் திருச்சபைக்குள்ள நடக்கிற அவர்கள் இதுதான். நான் ஒரு சபையிலே நான் ஆயராய் பணியாற்றுகிறேன். அப்ப சண்டே ஸ்கூல் நடத்துகிற ஒரு டீச்சர் நடந்த ஒரு சபை. அவங்க முதல்ல 2 பொட்டப்பிள்ளை, 3வது பொட்டப்பிள்ளை தெரிஞ்சிச்சு. அந்த குழந்தை கருவிலே கருக்கலைப்பு செய்து வந்தார். யாருன்னு சொல்லி அந்த பெண்ணினுடைய அம்மா என்னை பார்த்து சொன்னார்கள், ஐயா யாரும் சொல்லிடாதீங்க, 3வது பொட்டப்பிள்ளைதான் பார்த்துச்சா அதிர்ஷ்டம் வந்துட்டாங்க. பிள்ளைகள் ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற வெளியேற பெற்ற பரிசு என்பதை மறந்து போகவே கூடாது. எத்தனையோ பேர் மரத்தை சுற்றி வருகிறார்கள், எத்தனையோ பேர் என்ன செய்கிறார்கள்? அங்கே மண், அங்கே பாம்பு புட்டு சுற்றி வருகிறார்கள். எத்தனையோ மரங்களை துணிகள் கட்டி தொங்க விடுகிறார்கள். செல்லாத மருத்துவர்கள் இல்லை, வேண்டாத தெய்வங்கள் இல்லை, குழந்தை கிடையாது. ஆனால் குழந்தை பாக்கியம் ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற மிக வெளியேற பெற்ற ஒரு பரிசு என்பதை மறந்து போனவர்களால் என்ன செய்கிறார்கள்? அங்கே ஆண்களை பெற்றால் ஒரு சிறப்பான காரியம், பெண்களை பெற்றால் சிறப்பான ஒரு காரியம். இப்படிப்பட்ட இழிவான நிலை. ஆகவே ஆண்டவர் என்ன செய்ய தெளிவான பார்வையை தன்னை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு கொடுப்பார். ஏனெனில் யூத சமூகத்திலே இருந்த அவ்வளவான நிலையெல்லாம் ஆண்டவர் நேரடியாக சாடுகிறார். யோசிப்பார், ஒரு குழந்தையற்ற ஒரு குடும்பத்திலே, பிள்ளைகளற்ற குடும்பத்திலே யோசிப்பார். கணவனமான எத்தனை முகத்தையை பார்க்கிறோம். இதனாலே பிரிவுகள் வருவதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த குடும்பத்திலே மலலை செல்வத்திலே சத்தம் கேட்கின்ற பொழுது அந்த இடம் பரலோகமாக இருப்பதை நாம் அறிவோம். அந்த குழந்தையுடைய பேச்சு, அந்த குழந்தை செயல்களை பார்த்து ரசிக்க மனமற்ற நிலையிலே தான் என்ன செய்கிறார்கள்? அங்கே கள்ளிப்பால் கொடுத்துக் கொள்கிறார்கள், நெல்லுமையை போட்டுக் கொள்கிறார்கள், தலையணை வைத்து அமுக்கிக் கொள்கிறார்கள். அங்கே பல நிலைகளிலே பாதிக்கப்பட்டு என்ன செய்கிறார்கள்? பெண்களுக்குள்ள அவலத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கக்கூடிய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார்? அவர் சமூகத்தில் இருந்த இழிவான நிலையில் அவற்றையும் அங்கே என்ன செய்ய தூக்கி எறிகின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு சிறு பிள்ளையை குறித்து நாம் படிக்கிறோம். அங்கே குறிப்பாக ஒரு ராஜா அங்கே படையெடுத்து வேறொரு நாட்டு கடந்து போவார் என்று சொன்னார். அந்த ராஜா செல்வத்தை மாத்திரம் கொள்ளையிட்டுக் கொண்டு வருவது கிடையாது. அங்கே பார்க்கிறோம், தங்கள் நாட்டுக்கு இவர் எல்லாம் பயனுள்ளவர்களாக இருப்பார் என்று சொல்லி திடகாத்திரமான வாலிபர், பெண்கள், ஆண்கள், சிறு பிள்ளைகளை பிடித்துக் கொண்டு வருவார். அங்கே மீதியானவர் யார்? அங்கே பார்க்கிறோம், 1 வயதானவர்கள், கற்பிணி பெண்களால் விட்டு விடுவார், மற்ற எல்லாம் கூட்டிக் கொண்டு வருவார். அப்படிப்பட்ட நிலையில்தான் அங்கே இந்த சிறு பிள்ளையை அந்த புதிய மொழிபெயர்ப்பு சொல்லுது கடத்தி கொண்டு வந்தார் என்று சொல்லி சொல்கிறார். அங்கே பார்த்து சிறு பிள்ளை என்ன செய்தார்கள்? அங்கே சீரியாவுடைய படைகள் அங்கே கடல் இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளாய் கடந்து போன பொழுது அங்கே பார்க்கிறோம், அங்கே பெனதாத்துடைய படை வீரராக இருக்கிற நாகமான் என்ன செய்கிறார்? அங்கே அந்த சிறு பிள்ளையை பிடித்துக் கொண்டு அநேகரோடு கூட சிறு பிள்ளையும் அழைத்துக் கொண்டு வருகிறார். அந்த சிறு பிள்ளை மூலமாக அந்த
அந்த இல்லத்திலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அந்த சிறு பிள்ளையின் மூலமாக அந்த இடத்திலே ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும் நிலையை நாம் பார்த்தோம். அந்த சிறு பிள்ளையின் மூலமாக ஆண்டவருடைய மாட்சிமை பரவுவதை நாம் பார்க்கிறோம். இங்கே பார்க்கிறோம், வெளித்தோட்டத்திலே நாகமான் எப்படிப்பட்டவராக இருந்தார்? அவர் மகா பராக்கிரமசாலி, திடர், ஒரு பராக்கிரமசாலி, அதை காட்டிலே மேலான ஆற்றல் பெற்றவராக இருந்த ஒரு தலைவர். வெளித்தோட்டத்திற்குள்ளாக அவர் மிகப்பெரிய ஆற்றல் பெற்றவர். ஆனால் உடல் தொழுநோயா. ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே சீரியா தேசத்திலே பார்க்கின்ற பொழுது அங்கே தொழுநோயாளி, தொழுநோய் பிரச்சனை இல்லை, சமூக பிரச்சனை கிடையாது. ஆனால் இஸ்ரவேல் மக்களுடைய சமய வழிபாட்டிலே தொழுநோய் என்று சொன்னாலே அவர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? அங்கே சமய வழிபாட்டிலே பங்கெடுக்க முடியாது, சமூகத்திற்குள்ளாய் வாழ முடியாது, அவர் வெளியே ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களாய் தள்ள வைக்கப்பட்டவர்களாகத்தான் இருந்தார்கள். லேவியராகமத்தை படிக்கலாம். ஒருவேளை ஒரு தொழுநோயாளி ஒரு வீதியில வருவார் என்று சொன்னால் அந்த வீதி முழுவதும் அவர் சென்ற பிறகு கழுவப்பட வேண்டும். ஒருவேளை தொழுநோயாளி ஒருவேளை எச்சில துப்ப முடியாது, அவர் என்ன கழுத்திலே ஒரு தேங்காய் தொட்டியை அங்கே பார்த்தீங்கன்னா கட்டி என்ன செய்யணும், தன் கழுத்து தொங்கு கொண்டு வர வேண்டும். அந்த தொட்டியிலே மாத்திரம் எச்சிலை செய்ய வேண்டும். ஆனால் இந்த சிறு பிள்ளை அங்கே பார்க்கிறோம், தன்னுடைய தான் பணி செய்த இடத்துல ஒருவேளை அடிமைக்கனுடைய வாகனம் நன்றாக தெரியும். சுயாதீனமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, சுயமாக எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. தன்னுடைய எஜமானி என்ன சொல்லுதோ அதைத்தான் செய்ய முடியும், செய்ய வேண்டும். ஆனால் இந்த சிறு பிள்ளை அதை தாண்டி என்ன செய்கிறார்? தன் எஜமானுடைய நல்வாழ்வுக்காக அவர் பிரயாசப்படுவதை நாம் பார்க்கிறோம். தன் எஜமானுடைய நல்வாழ்வுக்காக அவர் ஆதங்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். அந்த சிறு பெண்ணுடைய வாழ்விலே ஒருவேளை விதமான நன்மையான காரை செய்வதற்கு உந்துதல் கொடுத்தது யார் என்று சொன்னால், அங்கே ஒருவேளை அவர் வசித்த இடத்திலே பெற்றோர்கள் தன்னுடைய ஆண்டவர் என்கிற காரியங்களை அந்த சிறுபிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும். பகைவரை நேசிக்க வேண்டும், சத்துருவை நேசிக்க வேண்டும், நன்மை செய்ய வேண்டும் என்ற காரியத்தை ஒருவேளை அவர் கற்றறிந்திருக்க வேண்டும். ஆகவேதான் அடிமையாக இருக்கக்கூடிய அந்த இடத்திலே தன் எஜமான் தொழுநோயாளி பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி அறிந்தவர் என்ன செய்கிறார்? உடனடியாக அந்த இடத்திலே ஆண்டுடைய தூதுவராக செயல்படுகிறார். அம்மா, என் இஸ்ரேல் தேசத்திற்குள்ளால் சமாரியாவுக்கு போவார் என்று சொன்னார். அங்கே தீர்க்கதரிசி ஆண்டுடைய தாசர் இருக்கிறார். அவரிடத்திலே போனார், எவ்வளவு பெரிய வியாதியாக இருந்தாலும் அவர் சுகம் பெறுவார் என்கிற காரியத்தை சொல்லுகிறார். அங்கே பார்க்கிறவர்கள் தீர்க்கதரிசியை குறித்த சிறுகளை அறிந்திருந்தார். ஆண்டுடைய திருப்பணியை செய்கின்ற அருமையான அடியாரை அந்த மகள் அறிந்திருந்தால் தான் அங்கே பார்க்கிறோம். அங்கே நாகமான் அங்கே கடந்து போனார். ஒருவேளை ஒரு சில எதிர்மறையான காரியங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சிறுவனுடைய பங்களிப்பை நாம் பார்க்கிறோம். இந்த சிறுவனுடைய பங்களிப்பை நாம் பார்க்கிற பொழுது அங்கே ஆண்டவருடைய தூதுவராக செயல்பட்டார். அது மாத்திரமல்ல, நன்மையான காரியங்களை கொடுக்கக்கூடியவராக அவர் கடந்து போனார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஒருவேளை சமூகத்திலே, யூத சமூகத்திலே ஒரு வேலை பெண் பிள்ளைகள் இரண்டாம் தரமாக காணப்பட்டாலும் சமயம் கிடைக்கின்ற பொழுது அந்த வாய்ப்பை பயன்படுத்திய இந்த சிறு சமயம் கிடைத்த பொழுது அந்த ஆண்டவரின் செய்திகளை சொல்லும்படியாக வாய்ப்பு பெற்றது சிறு பிள்ளை. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டார். ஒருவேளை நாகமானுடைய மனைவி வேதனையோடு தன்னுடைய கணவனுடைய அருகாமையிலே போய் உட்கார்ந்து அவர்கள் சாப்பிட முடியாது, பேச முடியாது என்று சொன்னால் நாரி போன உடல். வெளியிலே பார்த்தால் படைவிடக்கூடிய அந்த உடை தோற்றத்தை கொடுக்கும். ஆனால் உள்ளான நிலையிலே பரிதாபமானவர்கள். இப்படிப்பட்ட நாரி போன வாழ்வு, நாரி போன உடலை பெற்ற தன்னுடைய கணவன் இப்படிப்பட்ட நிலையில் இந்த வார்த்தையை கேட்டவுடனே இங்கே பார்க்கிறோம், நாகனுடைய மனைவியை ஒட்டுமொத்த எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாம் மாற்றப்பட்டிருக்கும். இங்கே பார்க்கிறோம், உடனே போய் என்ன செய்கிறார்? தன்னுடைய கணவனிடத்திலே போய் இந்த சிறு பிள்ளை சொல்கிற வார்த்தையை படிய செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே பார்க்கிறோம், ஆணுடைய தூதராக கடந்து போன சிறு பிள்ளை
நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவராய் கடந்து போனார். ஆண்டுடைய மாட்சிமை அடைய காரணமாக இருந்தார். ஆகவேதான் ஆண்டவர் சிறு பாலனுடைய வாயிலிருந்த ஒரு வார்த்தைகள் சொல்லுவார். ஆகவே ஆண்டவரிடத்திலே சிறு பிள்ளைகளை தொடுவதற்காக பெற்றோர் என்ன செய்வார்? பிள்ளைகளை கொண்டு வருவார்கள். அங்கே சிறு பிள்ளைகள் போடப்பட்டது. அவர் ஆண் பிள்ளை பெண்களை வேறுபடுத்தி காட்ட வேண்டும். ஒருவேளை அந்த சிறு பிள்ளைகளை சொல்லி பார்க்கின்ற பொழுது அது ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளை எல்லாம் இணைந்திருந்திருப்பார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நிலையிலே என்ன செய்கிற ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை தொட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட பெற்றோர்கள் அம்மா அப்பா என்ன செய்கிற ஆண்டவரிடத்தில் வருகிறார்கள். ஆனால் சீடர் என்ன செய்கிறார்கள்? அங்கே யூத பாரம்பரியத்தின்படியாக சிறு பிள்ளைகள் அங்கே ஒதுக்கப்பட்டவர்கள். சிறு பிள்ளைகள் அவன் எந்த நிகழ்ச்சி பங்கு பெற முடியாத பிள்ளைகள். ஆகவேதான் வந்தவர்களை சீடர் என்ன செய்ய திட்டினார். வந்தவர்களை சீடர் என்ன செய்தார்கள்? அங்கே திட்டினார்கள், தடை செய்தார்கள். ஆண்டவர் சூழ்நிலையை பார்த்தார். சூழ்நிலையை பார்த்து தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். இந்த சிறு பிள்ளைகளைப் போல நீங்கள் மாற வேண்டும். நீங்க என்னுடைய அடியார்களாக இருக்கிறீர்கள், பின்பற்றுகிற சீடர்களாக இருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் என்னத்திலே தெளிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகளைப் போல சூதுவாதற்றவர்களாக கள்ளத்தவரற்றவர்களாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை ஆண்டவரிடத்தில் பதிவு செய்வார். இவர்களை போல மாறினால்தான் விண்ணகவாக ஒரு சொந்தம் என்று ஆண்டவர் சொல்லுவார். அன்புக்குரியவர்களே, இவ்விதமாக ஆண்டவர் ஏற்றத்தாழ்வற்ற ஒரு நிலையை தான் ஆண்டவர் சொன்னார். அது பவுலடிகள் அழுத்தமாய் சொல்லுவார். குறிப்பாக கலாத்து திருச்சலுக்கு செல்லுகின்ற பொழுது, ரோம திருச்சலுக்கு செல்லுகின்ற பொழுது அழகாய் சொல், கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, யோதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அந்த திருச்சலுடைய சமூகம் பாதிக்கப்பட்ட ஒரு ஏற்றத்தாழ்வுகளை கொண்ட ஒரு சமூகம். இப்படிப்பட்ட நிலையில் இருந்த சமூகத்திலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்கள் சிறு பிள்ளைகளை போல மாற வேண்டிய காரியத்திலே ஒருவேளை ஆண் பிள்ளையாக இருந்தால் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, அங்க உள்ளத்தை போல கள்ளம் கவலற்றவர்களாக இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை பெரியார் மாத்திரம் நம்முடைய தமிழகத்தில் பிறக்கவில்லை என்று சொன்னார், நம்முடைய பாடுகள் எல்லாம் திண்டாடினார். ஒருவேளை அவர் சமூகத்திலே ஒரு பெரிய பணக்காரர் அந்த காலகட்டத்தில் ஈரோட்டிலே பெரிய ஒரு பணக்காரர் அவர் மாத்திரமில்லை என்று சொன்னால், பெண் சமுதாயமாக இருக்கட்டும், ஆண் சமுதாயமாக இருக்கட்டும், ஒடுக்கப்பட்ட அடிமைத்தனமாக இருந்த நிலையிலாக இருக்கும். ஏமிக்காமைகள் அம்மையா அவர் இல்லை என்று சொன்னார். பண்டித ரமமா இல்லை என்று சொன்னார். ஐடல்கள் இல்லை என்று சொன்னார். யோசித்து பாருங்கள். ஒருவேளை அன்றைக்கு இருந்த சமூகம் பெண் பிள்ளைகள் சிறு பிராயத்தில் இளவை பிராயத்திற்குள்ளாய் கடந்து வருகிற சூழல், இளவை பிராயத்திற்குள்ளாய் கடந்து வருகின்ற பொழுது ஒருவேளை மாதத்திலே வருகின்ற காரியங்களை பார்க்கின்ற பொழுது அந்த நாளையை கொடுமைப்படுத்துவார், வெளியிலே ஒதுக்கி வைத்து விடுவார், தள்ளி வைத்து விடுவார், வெளியிலே சாப்பிடுவார். அதை நான் பார்த்திருக்கிறேன். சமூகத்தினுடைய கொடுமையான நிலை மீண்டுமாக இந்திய அரசு அப்படித்தான் செய்தது. நீங்கள் படிக்க வேண்டாம், பழையபடியே பழைய கடந்து போல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. பெண் பிள்ளைகளுடைய வாழ்விலே கல்வி மிக அவசியம். ஆகவே தான் பார்க்கிற சமூகத்திலே விழிப்பட வேண்டும் என்று சொன்னார். இறைமக்களாக நாம் திருச்சபையாக நம்ம யோசித்து அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அதைத்தான் செய்தார். அங்கே பெண் பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் என்ன செய்தார்? அவருடைய எண்ணங்களை எல்லாம் மாற்றார். ஒரு தவறான ஒரு பெண் வாழ்க்கை நடத்திக் கொண்டிருந்தார். கையை களமாய் பிடித்துக் கொண்டு வந்தார், மதத்தளவில் பிடித்துக் கொண்டு வந்தார். வந்தவன் சும்மா வரவில்லை, அவருடைய கையிலே கல்லோடு தான் வந்தார். எனக்கு மோசே சொன்னார், தவறான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண் அவருடைய கொல்லறிந்து கொள்ள மோசே சொல்லுகிறார் என்று சொல்லி நம்முடைய கையிலே என்ன செய்ய கல்லோடு வந்தார்கள். அந்த பெண்களை கொண்டு வந்தார். எல்லாரும் ஆசையா இருக்காங்க. யோவான் 8 பார்க்கணும். எல்லாரும் ஆசையா எப்படா கல்ல வீசலான்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார். அந்த பெண் ஆண்டவர் அந்த பெண்ணுடைய முகத்தை கூட பார்க்கவில்லை, துணிந்து எழுதி கொண்டு இருந்தார். மதத்தலைவர்கள் நச்சரித்தார்கள். ஐயா என்ன சொல்லுகிறீர்? மோசே சொல்லுகிறார், நீ என்ன சொல்லுகிறீர்?
மோசே தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்ட பெண்ணை கல்லறிந்து கொள்ள சொல்லுகிறார். நியாயப்பிரமாணம் சொல்லுகிறீர் என்ன சொல்லுகிறீர்கள் சொல்லி ஆண்டவரை தொந்தரவு பண்ணுகிறார்கள். ஆண்டவர் அமைதியாக இருந்தார். நிமிர்ந்த பார்வை எல்லாரையும் என்ன செய்த ஒரு நிமிடத்திற்குள்ளாக கதிகலங்க பண்ணி ஆண்டவர் சொன்னார், உங்களில் குற்றம் இல்லாதவன், மதத்தாரனாக இருக்கலாம், மத போதனை செய்யக்கூடியவனாக இருக்கலாம், ஆனால் உங்களில் குற்றம் இல்லாதவன் முதலாவதாக இந்த பெண்ணின் கல்லை வீசட்டும் என்று சொல்லுவார். வெளித்தோட்டத்தில் நீதிமான் நீ, ஆனால் உனக்குள்ளாய் இருக்கிற அவலமான நிலை, உனக்குள்ளாய் இருக்கிற கேவலமான நிலை, இதை நினைத்து பார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுவார். வேதம் சொல்லுகிறது, கல்லோடு வந்த சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரை கடந்து போய்விட்டார். வார்த்தை ஒருவேளை ஆண்டவர்கள் சாதகமாய் பேசுவார். ஆண்டவர்கள் சாதகமாய் பேசி இந்த பெண்ணுடைய உயிரை வாங்க ஆண்டவர் உதவி செய்வார் என்று கடந்து வந்தார். ஆனால் ஆண்டவர் அங்கே பார்க்கிறோம், அவருடைய எண்ணங்களை மாற்றினார். வாழ்வு மறுக்கப்பட்ட பெண்களுக்கு வாழ்வை கொடுத்தவர் நம்முடைய ஆண்டவர். வாழ்வு மறுக்கப்பட்ட யூத சமூகம் வாழ்வு மறுக்கப்பட்டது, அங்கே கொல்ல வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்க வந்தார்கள். அவர்கள் உள்ளத்திற்குள்ளாய் கொல்லப்பட்டவர்களாய் கடந்து போனார்கள். உள்ளத்திற்குள்ளாய் கொல்லப்பட்டவர்களாக, எண்ணத்திலே கொல்லப்பட்டவர்களாய், சிந்தையிலே கொல்லப்பட்டவர்களாக கடந்து போனார்கள். நம்முடைய ஆண்டவர் பாரபட்சம் பார்க்காமல் செயல்பட்ட ஆண்டவர் அவர். திரும்ப அநேக சம்பவத்தை பார்க்கிறோம். ஆண்டவரோடு ஊழியத்திலே பார்க்கின்ற பொழுது வசதி விடுத்ததுக்கெல்லாம் ஆண்டவரை தேடி போனார். ஆண்டவர் இணைந்து பணி செய்தார். அப்படிப்பட்ட நிலையிலே நாம் ஒருவேளை இந்திய சமூகம் நம்மை சுற்றிலும் வாழ்ந்த நிலை சமீபத்தில் நாகர்கோயில் காசிகர் பையனுடைய பேர் அதிகமாக அடிபட்டு, பொள்ளாச்சின்னு சொன்னாலே பொள்ளாச்சின்னு சொன்னாலே அது செழிப்பான நகரம் அல்ல, அந்த பொள்ளாச்சி வாலிபர் பேர் ஞாபகம். அந்த ஊர் பேர் சொன்னாலே அங்கே வருகின்ற காரியம் என்னென்று சொன்னால் அந்த ஊரில் நடந்த சம்பவம் தான் முன்னாலே. அப்படிப்பட்ட நாகரிகம் வளர வளர மனிதன் என்ன செய்ய கீழான நிலைக்கு கடந்து போகிறார். சென்னை பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆண்டுகளுக்கு 10-20 ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னாவே ஒரு மருத்துவர், திறமையான மருத்துவர், அவர் பார்த்தீங்கன்னா ஐபி பார்த்தீங்கன்னா எத்தனையோ மடங்கு அதிகம் என்று சொல்கிறார். ஆனால் மருத்துவர் என்ன செய்தார், தன்னிடத்திலே வந்த பெண்களை எல்லாம் தவறான விதத்தில் புகைப்படம் எடுத்து, சிறு பிள்ளைகளை எல்லாம் புகைப்படம் எடுத்து என்ன செய்தார், அவர் தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டு வைத்தார். நாளொன்று வந்தது, கையின் கடமாய் பிடிக்கப்பட்டார். இந்த சிறைச்சாலைக்காக இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை இழந்து போனார். அவர் சிறந்த மருத்துவர், அவர் கைதேர்ந்த மருத்துவர் அவர். ஆனால் இதை பார்க்கிறோம், அற்ப காசுக்காக, பணத்திற்காக, கோடிக்கணக்கான பணத்திற்காக என்ன செய்தார், தன்னுடைய வாழ்க்கை இழந்து போனார். இன்னும் சிறையில் தான் இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலை ஒருவேளை சமூகத்திலே படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படித்தறிவுள்ள பாமரராக இருந்தாலும் சரி, பார்க்கிறோம். அங்கே பார்க்கின்ற பொழுது, எதிர்பாலினத்தை பார்க்கின்ற பொழுது அங்கே மிகவும் கேவலமாய் பார்க்க சில சூழலை நாம் பார்க்கிறோம். ஊடகங்களை எடுத்துக்கொள்வோம். அசாமில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு பெண் பிள்ளையை, அங்கே கிட்டத்தட்ட ஒரு 10 வாலிபர்கள் என்ன செய்கிறார், வாலிப பெண்கள், அந்த பிள்ளைகள், ஆண் பிள்ளை என்ன செய்கிறார், அந்த பெண் பிள்ளையை பாடாய் படித்துக் கொண்டிருக்கிறார். இதை என்ன செய்யறார், வீடியோவை பதிவு செஞ்சுட்டு காப்பாற்றுவதற்கு மனதில்லை. அவன் என்ன செய்யறான், வீடியோவை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இதுதான் நடக்கக்கூடிய காரியம். இதை நடக்கக்கூடிய காரியம் அதுதான். அதை வச்சு காசு பார்க்க, அது வச்சு காசு பார்க்க, இந்த பதிவை கொடுத்து இத்தனை ரூபாய் கொடுக்கிறேன், இத்தனை லட்சத்தில் கொடுக்கிறேன். இன்னைக்கு மனிதத்தன்மை அற்றவனாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளை ஒருவேளை தன்னுடைய மகள், தன்னுடைய உடன் பிறந்த ஒரு மகள், சகோதரியாக இருந்தாலும் சொன்னால் அதை கேமரா எடுத்துட்டு போனா விஞ்ஞானத்திலே நடந்து போய் விட்டோம். இன்றைக்கு ஒருவரை முகமாய் பார்க்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறோம். பேசிக்கிறோம், ஒரு சில வினாடிகளே பேசுகிறோம், உலகத்தில் எந்த ஒரு மூலையிலும் பேசுகிறோம். நாம் மனிதனுடைய வாழ்வு, நம்ம இந்திய தேசம் இந்த பாலியல் வன்கொடுமையில மிக கேவலமான நிலையை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய தமிழகம் அதை விட கேவலமாக போயிற்று. இறை மக்களாக நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நம்முடைய பங்களிப்பை கொடுக்கவும், இறைவனை செய்யவும் அடைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது திருமறையிலே பார்க்கின்ற பொழுது அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். அங்கே பார்க்கின்ற பொழுது அங்கே எவருடைய வாழ்விலே நாம் பார்த்தோம்.
யவீரு ஜெபத்தினுடைய வாழ்விலே நடந்த சம்பவத்தை பார்ப்போம். ஜெபாலயத்தலைவர் பொதுவாக இயேசுவை அழைக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் ஜெபாலயத்தலைவர்கள் யூத பாரம்பரியத்திலே தான் ஊர்கள் கட்டப்பட்டவர்களாக இருப்பார். ஆனால் இயேசுடைய போதனைக்கும் யூத பாறை அநேக வேறுபாடுகளை பார்க்கிறோம். ஆண்டவர் சத்தியத்தை சத்தியம் உள்ளது உள்ளதாய் சொல்லுவார். ஆனால் யூத தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தங்களுக்கு சாதகமாக, தங்களுக்கு பிரியமாக, தங்களுக்கு உள்ளத்துக்கு ஏற்றவாறாக பேசுவதை தான் ஆண்டவர் அங்கே யூத மக்கள் விரும்புவார், யூத மத தலைவர் விரும்புவார். ஆனால் ஆண்டவர் அப்படியான காரியத்தை ஒரு நாளும் செய்தது கிடையாது. ஒத்து போகவே மாட்டார். நீங்கள் நற்செய்தி பகுதியை வாசித்து பார்த்தால் தெரியும், ஆண்டவர் ஒரு நாளும் ஒத்து போகவே மாட்டார். அது தன்னை உடன் ஊழியராக இருந்தாலும் சரி, ஒரே மத தலைவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் சொல்ல வேண்டியதை தெளிவாய் சொல்லுவார், உறக்கமாய் சொல்லுவார், ஓய்வு சொல்லுவார். ஆண்டவர் ஏனால் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன நோக்கத்திற்காக அந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்யக்கூடிய ஆண்டவராக கடந்து போனார். யவீரு தன்னுடைய மகள் மறிக்கும் போது சொல்லியிருக்கிறார், அதை வாருங்கள் என்று சொல்லி அங்கே பார்த்து தன்னுடைய சமய கடமைகளும் ஒருபுறம் ஒதுக்கி வைத்தவரா. ஒருவேளை அவரும் பல மருத்துவத்தில் சென்றிருக்க முடியும், சென்றிருக்க வேண்டும். ஆனால் எல்லா மருத்துவம் கைவிடப்பட்ட ஒரு சூழல். நீ பார்த்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? யவீர்களுக்கு கேள்வி அங்கே சேரி நடந்து போகிற திரைக்கூட்டமான மக்கள் மத்தியிலே அங்கே ரத்தப்போக்கில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் இருக்கிறார். அவரும் அது வேதம் சொல்கிறது, தன்னிடத்தில் இந்த பணத்தை எல்லாவற்றையும் செலவழித்தார். ஒண்ணுமே கிடையாது, அவ்வளவு பூஜ்ஜியம். ஆனால் ஆண்டவர் சில அற்புதங்கள் அடையாளங்களை கேள்விப்பட்டு தனக்குள்ளாய் சொல்லிக் கொண்டார், இந்த ஆண்டுடைய உடையினால் தொட வேண்டும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு கூட வருகிறார், வைராகியத்தோடு கூட வருகிறார். ஆண்டவர் உடையை தொட்டார், புதிய வாழ்வு பெற்றார். இப்படிப்பட்ட சம்பவத்திலே ஆண்டவர் கடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது யவீரு வீட்டிலே இருந்து அவர் உறவுகள் வருகிறார்கள். இயேசுவை வருத்தப்படுத்த வேண்டாம், அவரை விட்டு விடு, அவர் வர காலதாமதம் மகன் மறித்து போனார் என்று சொல்லி சொல்லுவார். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், யவீரை பார்த்து நம்பிக்கையுள்ளவா என்று சொல்ல ஆண்டவர் சொல்லுவார். ஒருவேளை ஆண்டவர் யவீரை வீட்டு கடந்து போன பொழுது அந்த பெண் தூங்கிக் கொண்டிருக்கிறார், சிறுபிள்ளை தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று ஆண்டவர் சொல்லுவார். சிரிக்க ஆரம்பித்தார். செத்து போன பிள்ளையை தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார், பைத்தியமா என்று சொல்லி அதை யோசித்துக் கொண்டிருக்கிறான். இயேசு அப்படித்தான் சொன்னார்கள், இவன் பித்து பிடித்தவன், பைத்தியம் பிடித்தவன் என்று சொல்லித்தான் சொன்னான். அதே போல் அந்த இடத்திலே சிரித்தார்கள். ஆண்டவரை பார்த்து சிரித்தார். ஆண்டவர் இந்த நம்பிக்கை இல்லாத மக்களை வெளியே துரத்தினார். அந்த யவீரு, அவருடைய மனைவி, ஆண்மை சீடல் 3 பேர் அங்கே அந்த மகள் இருந்து கடந்து போகிறார். அங்கே பார்க்கிறோம், வாழ்வு முடிந்து போன சிறு பிள்ளைகள் வாழ்விலை ஆண்டவர் வாழ்வு கொடுத்தார். மறித்து போன நிலையில் இருந்த அந்த பெண்ணுடைய வாழ்விலே ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு வாழ்வை கொடுத்தார். ஆண்டவர் அப்படிப்பட்ட முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட வாழ்வை தொடர்புலையாய் மாற்றுகிறார். ஆகவே உலகம் பார்க்கின்ற பெண் குழந்தைகளை பார்க்கின்ற நிலை, பெண்களை பார்க்கும் நிலை, அதிலேயே வித்தியாசமான பார்வையை பார்க்கப்பட்டவர்களாக திருமறையின் வெளிச்சத்திலே நம்முடைய ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார் என்று சொல்லி ஆராய்ந்து கற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். உலகம் பார்க்கின்ற பார்வையே, நாம் பார்க்கின்ற பார்வையே. ஆகவே அந்த பார்வையிலே செய்தியுள்ளவர்களாய், தரிசனமுள்ளவர்களாக ஒருவேளை செய்தியை படிப்போம் என்று சொன்னால் அந்த செய்தியில பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளை, அந்த குடும்பத்திற்காக பாரத்தோடு செவிக்க, அந்த தவறு செய்தவர்கள் அங்கே தண்டிக்கப்பட, இப்படிப்பட்ட அவர் மனத்திலிருந்து நாம் என்ன செய்கிறோம்? திருச்சபை குடும்பமாக செயல்பட அழைக்கப்பட்டவர்களாக. அப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவர் கடந்து நம்மை நடத்தி செல்ல ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டுடைய சமூகத்தில் அப்படிப்பட்ட சிந்தையை உள்வாங்கிறவர்களாக வேறுபாடு பார்க்காமல் உழைக்க பிழைக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஒவ்வொரு நாளும் செய்தியை படிக்கிற பொழுதெல்லாம் பெண்களுடைய வாழ்வு கேள்விக்குறியாக மாறுகிற சூழ்நிலையில இறை மக்களாகி நாம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க பிழைக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். டயானிக் ராஸ்டி என்கிற ஒரு ஆணுடைய பிள்ளை 6 மாதத்திலே சிறு குழந்தையாக இருக்கிற பொழுது மருத்துவரால் தவறான சிகிச்சை அளிக்கப்பட்டவராக அவருடைய கண் பார்வை பறிபோனது. இழக்கின்ற பெண்கள் இப்படிப்பட்ட இறை மக்களாகி நாங்கள் திருச்சபையாக யோசிக்கக்கூடிய காரியங்கள்
உங்களுடைய திருமறையின் வெளிச்சத்திலே நாங்கள் பார்க்கக்கூடிய பார்வைகள் அது எங்களுக்கு வெளிப்படையாக திருமறைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நன்றி சொல்லுங்கள். உடைய பார்வை ஏற்றத்தாழ்வுற்ற ஒரு பார்வை, பாலினத்தை பார்த்து செயல்படுகிற ஆண்டவராய் இல்லாதபடி அதையும் தாண்டி மனிதர்களுக்குள்ளாக செயல்படுகின்ற ஆண்டவராய் இருக்கிறபடினாலே நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, பெண்களுடைய வாழ்வுக்காக திருமணம் எடுத்துக் கொள்கிற பயிற்சிகளுக்காக தெரிந்து திருச்சபை தலைமை நடத்துகிற முயற்சிகளுக்காக ஒவ்வொரு திருமணத்திலும் பெண்களுடைய வாழ்வுக்கு எடுத்துள்ள ஒவ்வொரு காரியங்களுக்காக நன்றி சொல்லலாம். முஸ்லிம்களுடைய வாழ்விலே தரிசனத்தைப்படுத்தினார்கள். சிறு பிள்ளைகள், பெண் பிள்ளைகள், கோயில்களே பூசாரிகளுக்கு பணிவிடை செய்யக்கூடிய அவலமான நிலையிலே பெற்றோரை கொண்டு போய் தன்னுடைய பெற்றெடுத்த 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தன்னுடைய பெண் மகளை போய் முஸ்லிம் காமிகள் பார்த்தார், பண்டிதராமாயை பார்த்தார். ஆண்டவருடைய அருளை பெற்றவர்களாக அப்படிப்பட்டதால் தேவதாசிகளை விடப்பட்ட சிறு பிள்ளைகளுடைய வாழ்விலே மறுமலர்ச்சியை கொண்டு வந்து உம்முடைய திருப்பணியை செய்து தேவதாசன் நன்றி பாராட்டுவோம். அவ்விதமான நிலையிலே செயல்படுகிற ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு திருச்சபை வாழ்விலும் நீரே போதுமானவராக வழிநடத்தப்படுகிறான் சொல்லிக்கிறோம். இழிவான காரியத்தை கடந்து போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சொல்லிக்கிறோம். அவள் மனமாத மனத்திலிருந்து தன்னுடைய உடன் பிறந்த சகோதரிகள், தன்னுடைய அம்மா, தன்னுடைய பிள்ளைகள், பெண் பிள்ளைகளாக இருக்கிற சூழ்நிலையிலே நாங்கள் எவ்விதமாக எண்ணத்தோடு கூட இருப்போமோ அதை போல எண்ணத்தை உருவாக்கினவர்களாக கடந்து செல்ல உதவி செய்யும்படியாக சொல்லிக்கிறார். அவ்விதமாக தவறான எண்ணத்தோடு கூட ஒவ்வொரு பிள்ளைகளும் நினைக்கிறார். ஆண்டவருடைய கிருபையின் கரம் அவருடைய வாழ்வை இடைப்பட்டு அவருடைய எண்ணங்களை எல்லாம் மாற்றி நமக்காய் வாழ பிழைக்க உதவி செய்யக்கூடிய வேண்டுதல் செய்ய பொறுப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினை தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார்கள் நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய விசுவாசத்தை விசுவாச பிரமாணத்தின் மூலமாக பயபக்தியாக நாம் அறிக்கை செய்வோம். வழிபாட்டில் 23வது பக்கம் நிச்சய விசுவாச பிரமாணத்தில் பயபக்தியாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் காணப்படாதமாக எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமை பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவால் ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மை உடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராக நமக்காக நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமளத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மறைத்து அவதரித்த மனிதனானார். நமக்காக பொந்தி பிலாத்து காலத்தில் சிலர் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்திற்கு ஏறி பிதாவை வலது வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரை மனித நியாயத்தின் மகிமையை திரும்ப வருவார். இந்த ராஜ்யத்தின் முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறதுமாய் பிதாவுக்கு மன்னித்து புறப்படுகிறதுமாய் பிதாவோடு குமாரத்தோடு ஸ்தோத்தரிக்கப்படுகிறதுமாய் தீர்க்க தரிசிகள் மூலமாய் ஒரே பெருமாயிருக்கிற பரிசுத்தார் விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை விசுவாசிக்கிறேன். பாவமணி நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிவிக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறிமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். விதமான விசுவாசத்திலே ஆண்டவர் நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய திருமண்டலத்திலே நீலகிரி வட்டத்திலே அருங்காடு CSI அந்திரேயா திருச்சபையை சார்ந்த ஆயர் தலைவர் ரெவரண்ட் அருள்ராஜ் அவர்கள் நேற்று இரவு வேறு CMCயிலே உடல்நலக்குறைவால் இந்த உலக வாழ்வை முடித்து கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அருமையான அருள்ராஜ் அவர்கள் நீண்ட ஆண்டுகளாக அந்த சேலப்பட்டியிலே DVM ஊழியராக, சபை ஊழியராக, உதவி ஆயராக இருந்து நீலகிரி பகுதிக்கு சென்றவர். அருமையான ஆயர் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலக் குறைவால் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோவை மெடிக்கல் சென்டரில் அவர் அனுமதிக்கப்பட்டு இருந்தார். ஏறக்குற 5 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு நேற்று இரவு கர்த்தருக்கு நித்திரை அடைந்தார்.
தன்னுடைய கணவர் எழுந்திருக்கிற ஆயிரமாவுக்காக அவருடைய பிள்ளைகள் இருவர், ஒரு ஆண் மகன் உண்டு, பெண் பிள்ளை உண்டு. ஆகவே அவர்களுக்காக சிந்திக்கிறோம். ஆயுடைய ஆன்மா சாந்தி அடையவும் ஒரு நிமிடம் நாம் மௌனமாக இருப்போம். அதற்கு பிறகு இறைவன் செய்வோம். ஜெபம் செய்வோம். இரவுகளின் பிதாவே, ஆறுகளின் தெய்வமே, எங்களை ஆற்றி தேற்றி அரவணைக்கூடிய அன்பின் ராஜாவே, எங்களுடைய உடல் ஊழிய உங்களுடைய திருப்பணியை உமக்காக துடிப்புடன் செய்த ஆயுஷ்மானி, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட சூழல், ஆனாலும் அருமையான ஆயுடைய வாழ்வில் சுகத்தை பலத்தையும் கொடுத்து 5 ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்புடன் திருப்பணியை செய்ய உதவி செய்திருக்கிறோம். எதிர்காலமாக தீராத காய்ச்சல் மத்தியிலே கடந்து போன சூழ்நிலையிலே நேற்று இரவு எனக்கு கடந்து போனார் ராஜா. அருமையான தன்னுடைய கணவர் எழுந்திருக்கிற ஆயிரமாவுக்காக, அவருடைய தன்னுடைய அப்பாவை எழுந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக, தன்னுடைய மகனை எழுந்திருக்கிற பெற்றோர்களுக்காக, தன்னுடைய மருமகனை எழுந்திருக்கிற மாமனார் மாமியார் உடற்பிள்ளைகளுக்காக பாதத்தில் வணங்குகிறோம். குறிப்பாக என்னுடைய திருமண்டலத்துக்காக என்னுடைய பாதத்தில் வணங்குகிறோம். குறிப்பாக ராஜா, இலக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு நிலை ராஜா, இது ஏன் எப்படி என்று சொல்லி நாங்கள் கேள்வி கேட்க முடியாது. ஆனாலும் நம்முடைய அருளை சார்ந்தவர்களாக, நம்முடைய இரக்கத்தை சார்ந்தவர்களாக, நம்முடைய தயவை சார்ந்தவர்களாக மாவட்டந்தாசனர் கடந்து போகக்கூடிய ராஜா, நாங்கள் யாரிடத்திலே போவோம்? யாரிடத்திலே போய் துக்கங்களை பகிர்ந்து கொள்ள முடியும்? உண்மை தவிரங்களுக்கு உண்மையான நண்பர் ஒருவரும் இல்லையானவரே. அத்தான நான் வீட்டிலும் சிவனமாய் சொன்ன தெய்வம், உண்மையான குடும்பத்திற்குள்ளே பொறுப்பெடுக்க முடியாத வீட்டில் நாளிலே முகமுமாய் பார்க்கின்ற நிலையிலே சொன்னோம். அன்றுவரே என்னுடைய கிருபையின் கரம், அன்றுவரே குடும்பத்தின் பிள்ளைகளோடு கூட குறிப்பாக அவர் திருப்பணி செய்து கொண்டிருந்து அருவங்காடு செய்ய தூய அந்திரேய திருச்சபை மக்களுக்காக பாதத்தில் வரசம் உடைய கிருபையின் கரம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆற்றத்தை அரவணைக்கும்படியாக வேண்டுதல் செல்ல பொறுப்படுத்த வழிகளுக்கும் ஆசீர்வதியை பலப்படுத்தும் சொன்னோம். கொடுத்த கூட வாழ்வுக்காக நன்றி சொல்ல வழிநடத்தும் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையார் காரணங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, குறிப்பாக கொரோனா வைரஸ் காலத்தில் இருக்கிற நாம் சுமூகமான நிலைகள் மாறு நாம் ஒவ்வொரு நேரம் ஜெபிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். முன்னாடி கேட்ட பார்க்கிற பொழுதெல்லாம் இந்த கேட்டவர்கள் திறக்கப்படுகிற ஒரு நிலை. இறை மக்களாக நாம் கூடி சுயாதீனமாய் ஆராதிக்கூடிய அந்த நன்னாளுக்காக நாம் தனிப்பட்ட நேரங்களிலே குடும்பமாய் கூடுகிற நேரங்களிலே இறைவனை செய்யும்படியாக அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய திருச்சபையிலே டாக்டர்ஸ் உண்டு, நர்சுமார்கள் உண்டு, மருத்துவ பணி செய்கின்றவர்கள் உண்டு. அவர்களுக்காக செடிக்க நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். குறிப்பாக நேரடியாக இந்த கொரோனா பாதிக்கப்பட்டு பிள்ளைகளோடு கூட பங்களிப்பை கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக ஆடல் பாதுகாப்பு கொடுக்க, பராமரிப்பு கொடுக்க நாம் செடிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த வாரத்திலே பிறந்த நாளை நினைவு கூறுபவர்கள் இன்று 15ஆம் தேதி குழந்தை யாஷிகா சாரோன், 16ஆம் தேதி செல்வி சிந்தியா வைஷ்ணவி, 17ஆம் தேதி திருமதி சரோஜினி, 17ஆம் தேதி திருமதி கஸ்தூரி, 17ஆம் தேதி திருமதி ராஞ்சினி, 17ஆம் தேதி மிஸ்டர் ஜான் ஜேக்கப், 17ஆம் தேதி மிஸ்டர் பிரதீப் கவர்மி, 19ஆம் தேதி மிஸ்டர் சான் தருண்,
20ஆம் தேதி திருமதி தேவகி, 20ஆம் தேதி திருமதி சாரா ஆகியோர் பிறந்தநாளை நினைவு கூறுகிறார்கள். பிறந்தநாள் நினைவு கூறும் இவர்களுக்கு ஆயர் மற்றும் இறைமக்கள் சார்பாக பிறந்தநாள் நல்வாழ்வு சொல்லிக்கொள்கிறோம். இவர்கள் வாக்குறுதி வசனம், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். எரேமியா 30:22. இந்த வாரத்தில் திருமண நாளை நினைவுறும் தம்பதியர் 20ஆம் தேதி திருமதி அனிதா, திரு பொன்னையா ஆகியோர் தனது திருமண நாளை நினைவு கூறுகிறார்கள். திருமண நாளை நினைவு கூறும் இவர்களுக்கு ஆயர் மற்றும் இறைமக்கள் சார்பாக திருமண நாள் நல்வாழ்த்து சொல்லிக் கொள்கிறோம். இவர்கள் வாக்குறுதி வசனம், கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாய் இருக்கிறார். ஏசாயா 62:4. கடந்த வார காணிக்கை விவரங்கள்: வழிபாட்டு காணிக்கை 4000 ரூபாய், கட்டிட காணிக்கை 2150 ரூபாய், தசமபாக காணிக்கை 1800 ரூபாய், மாத காணிக்கை 7600 ரூபாய், நன்றி படைகள் 4310 ரூபாய், டிபிஎம் 150 ரூபாய், ஏழைகள் நலநிதி 375 ரூபாய், மன உளைச்சி குண்டு எழுதி 775 ரூபாய், விடுமுறை வேதாபலி காணிக்கை 1450 ரூபாய், கல்லறை தோட்ட பராமரிப்பு காணிக்கை 2800 ரூபாய், பிறந்தநாள் காணிக்கை 200 ரூபாய், பாத்ரூம் கட்டுமான பணி காணிக்கை 300 ரூபாய். சரியாக செல்ல வேண்டிய அறிவிப்புகள் முடிவடைந்தது. நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். 105வது கீர்த்தனையை பாடுகிற பொழுது இந்த மாத காணிக்கைகளில் பொதுவான காணிக்கையை படைக்கும்படியாக சமூக இடைவெளி தயவு செய்து வாருங்கள். முதல் வழிபாட்டு காணிக்கையை பார்த்தேன், அப்படி வராதிங்க. சமூக 2 அடி தூரம் விட்டு வாருங்கள். சற்று காலதாமதமானால் பரவாயில்லை. ஒருவருக்கும் இன்னொருக்கு இடையில 2 அடி இருக்க வேண்டும். அவர் மனதிலே கொள்ளும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. 105வது கீர்த்தனை. தேனில் மகிழும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியை நாடி ஓடிய வருவாய், தினமும் நீ மனம் என்ற கீர்த்தனையை பாடும். Amen.
இரண்டாவது தனியார் மன்றாடி ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். ஒவ்வொரு ஜெபத்திற்கு சபையார் கர்த்தாவை கிருபையாய் சொல்லும்படியா என்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். பரத்தில் வரும் சமாதானத்திற்காகவும் நம்முடைய ஆத்மாக்களின் ரட்சிப்புக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அகில உலக சமாதானத்திற்காகவும் கடவுளுடைய பரிசுக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய பேராயர்கள் மற்றெல்லாம் ஊழியக்காரர் நல்ல இதயத்தோடும் சுத்த மனசாட்சியும் தமிழ் பணிகளை நிறைவேற்றி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. நம்முடைய தேசத்தின் ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதம மந்திரி, மத்திய மந்திரிகள், மாநில முதல் மந்திரிகள், மாநில கவர்னர்கள், அதிகாரிகள் எல்லாருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஒவ்வொருவருக்காகவும் நாம் வேண்டுதல் செய்வோம். ஒவ்வொருவருப்படுகின்ற மக்கள், துக்கப்படுகின்ற மக்கள், குறிப்பாக ரெவரண்ட் அருள்ராஜ் இருக்கிற திருச்சபை மக்களுக்காக ஆண்டவர்கள் ஆறுதலையும் தேர்தலில் கொடுக்க, ஆயிரமாவுக்காக, பிள்ளைகளுக்காக ஆண்டவர் நோக்கி ஜெபிப்போமாக. ஏழைகள், பட்டினியாயிருப்போர், அனாதைகள், விதவைகள் அனைவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. அந்த காலத்தில் நம்மை தம்முடைய ஆச்சரியமான வரவழைப்புடைய மகத்துவங்களை காண்பிக்கும் பொருட்டாக நமக்காக கிறிஸ்துவின் நாமத்தை அறிக்கப்பட்ட யாவருக்காகவும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போமாக. சர்வ ஆற்றல் அன்பின் ஆண்டவரே, திருச்சபையின் முழுவதையும் ஆவியானவர் ஆண்டு பரிசுத்தப்படுத்துகிறவரே, ஒரு திருச்சபை எல்லா நிலை மனிதருக்காகவும் மது சந்நிதி நாம் எடுக்கும் விண்ணப்பங்களையும் செலவுகளையும் அங்கீகரித்தரும். ஒவ்வொரு உறுப்பினரும் தன் அழைப்பிலும் பணிவிடையிலும் உண்மையோடு தெய்வபக்தியோடும் நமக்கு ஊழியம் செய்ய அனுகிரகிக்க வேண்டும் என்று ஏழாண்டு ரட்சிதமை இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்மோடு இருந்து நாம் தேவனையும் அவருடைய குமாரனாய் நாம் இயேசு கிறிஸ்து பற்றிய அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி நம் இருதயத்தின் சிந்தையை காக்க கடவுது. தந்தை, மைந்தன், தூய ஆவியானவராகிய சர்வ ஆற்றலுடைய ஆண்டுடைய ஆசீர்வாதத்தில் இருந்து எப்படி நம்முடைய நிலைத்திருக்க கடவுது. பதிவு செய்யப்பட்ட பாடல்களுடன் இணைந்து இறை மக்களால் நாம் இணைந்து பாடுவோம். 317